ஹே guys, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஏபிகே மோட்டார் விளாக். ஸோ இந்த விளாக்ல நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் ஏபிகே ஸ்குவாட் ஆகிய நம்ம ஏபிகே மோட்டார் விளாக்ஸ் வந்து 3000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்குள்ளே வந்து ஒரு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நமக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு அதை பற்றி தான் மேக்ஸிமம் பேச போகிறோம். என்னோட பஜாஜ் சூப்பர் எஃப்இ வந்து இன்னைக்கு வந்து பெயிண்ட் ஜாப்புக்கு வந்து போகுது. பட்டிட்டிங்கிறீங்களா இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பாடி ஒர்க்லாம் நேற்று பிரிச்சிட்டாங்களாமா. ஸோ அதை பற்றின சின்ன அப்டேட்டும் இருக்க போது. எடிவேஸ் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுவாங்க. அப்பதான் நான் ரெகுலரா போற வீடியோஸ் வந்து கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வரும். Anyway guys, let's get into the video. வாங்க நீங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருங்கன்னா, நான் தான் வந்து பிரவீன் குமார். ஸோ நிறைய வீடியோஸ்ல நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு இருக்காங்க, அப்புறம் நீங்க வந்து இன்ட்ரோ கொடுக்குறீங்க, ஓகே உங்க பேர் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. வீடியோஸ் எல்லாமே ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன், அதனால அதில் இடையில ஆட் பண்ணா கொஞ்சம் தனியா தெரியும் அப்படின்ட்டு தான் இனிமேல் இந்த வீடியோஸ்ல இருந்து இனி வர எல்லா வீடியோஸ்லயும் இன்ட்ரோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேரு வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வர மாதிரி வரும். சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் ஆயிட்டு இருக்காங்க, அதனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணலான்ட்டு ஒரு பிளான்ல வச்சிருக்கோம். லாஸ்ட் ஒரு 1 வீக் அந்த டேர்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 200 சப்ஸ்கிரைபர் வந்து கெயின் ஆயிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம வீடியோஸ் வந்து நல்லா ரீச் ஆயிருக்கு. ஸோ அப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த பைக்ல வந்து எடுத்து போட்ட வீடியோஸும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆயிருக்கு. அப்பாவுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ எங்க அப்பா வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்கப்புறம் இப்போ ஃபேமிலி அதுக்கப்புறம் இப்படி வந்ததுனால கொஞ்சம் அந்த டிராவல் டவுன் ஆச்சு. இப்போ திருப்பி கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டாரு. இப்போ நான் பைக் வாங்கினதுனால என் கூட சேர்ந்து அப்பப்போ டிராவல் பண்றாரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? எல்லாருங்க வணக்கம். வாங்க, எனக்காக நண்பர்கள் நீங்க எல்லாமே ஒரு சப்ஸ்கிரைபர், எனக்காக ஒரு அன்பை காட்டி இருக்கிறீங்க. உங்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிக்கணும். இதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா ஏபிகே விளாக்ஸ்னு ஒண்ணு வச்சிருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய மகனும் நானும் சேர்ந்து ஒரு யூடியூப் ஆரம்பிச்சிருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் மக்கள் வந்து அவனுக்கு வந்து 900 சப்ஸ்கிரைபர் வந்ததுமே என்ன வந்து ஜாயின் பண்ண அப்படிங்க. ஜாயின் பண்ணனால எனக்கு யூடியூப்னாவே எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா இருந்தாலும் நான் வந்து தமிழ் மருத்துவம் பண்ணிட்டு இருந்ததுனால அப்ப இந்த ஒரு யூடியூப் பண்ண வந்து மக்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும், என்னோட சேர்ந்து இதை வந்து ரீச் பண்ணுங்க, மக்களுக்கு எவ்வளவு நன்மைகளை இங்க செய்றீங்க, உலகம் உங்களுடைய புகழும் பேரும் நடக்கும், அது மட்டும் இல்லாம உங்களோட வைத்தியம் வந்து மக்களுக்கு சாரும் நல்லதா இருக்கும் செய் பண்ணதுனால அவனோட கோஆர்டினேட்டா பண்ணி நான் யூடியூப் எனக்கு ஆரம்பிச்சு கொடுத்தா. அப்படி எல்லாம் தன் மகன் வந்து எனக்கு ஆரம்பிச்சு கூட நான் அவனுக்கு செய்யறத விட அவன் எனக்கு வந்து நீச்சல் அடிச்சு பழகும். ஒரு சின்ன விஷயங்க, ஒரு கிணத்துல நீச்சல் அடிக்கிறது கை குழந்தையா இருக்கு. ஒரு 1.5 வயசுல அவனுக்கு நீச்சல் தண்ணியில பழகிவிட்டேன். இன்னைக்கு அவன் வந்து என்ன கடல்ல நீர் அளவுக்கு பழகிட்டு இருக்கிறான். எனக்கு அது பெரிய ஒரு சந்தோஷம். இன்னைக்கு உலக புகழ் பெற்று நான் வந்து பாத்தீங்கன்னா 4 லட்சம் சப்ஸ்கிரைபரோட இன்னைக்கு தமிழ் மருத்துவத்துல வந்து முன்னோடியே போயிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நல்ல ஒரு சிறப்பு மக்கள் எனக்கு சிறப்பு அந்தஸ்தை கொடுத்துருக்காங்க. இது எதனால வந்திருக்குன்னா தன் மகனால எனக்கு வந்திருக்குது. சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். உங்க மாதிரி நண்பர்கள் எனக்கு உறவினர்களா நான் ஏத்துக்கிறேங்க. இப்ப வந்து இவனோட சேர்ந்து நான் வந்து பணிபுரியணும்னு ஒரு ஆசைங்க. இந்த மோட்டோ விளாக்ஸ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிந்த ஒரு இருந்ததுனால இப்போ ஒரு 20-30 நாளையில வந்து இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபருங்க, அன்பார்ந்த சப்ஸ்கிரைபருங்க எனக்காக ஒத்துழைப்பை கொடுக்குறீங்க. அவங்களுக்கு மீண்டும் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இவனை வந்து சின்ன வயசுல இருந்தே நான் வந்து அப்படியே சின்னதாவே வளர்த்திட்டுங்க, நீரத்துக்கு விடாம வீட்டே வச்சு வளர்த்திட்டுங்க. நான் செஞ்ச தவறுதல் ஒண்ணு தாங்க. அவனுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி அவனை வளர்த்தலைங்க. வேணுன்ற அளவுக்கு அவனுக்கு எல்லாமே செஞ்சேன். அவன் ஃப்ரீ மூவ்மெண்ட்ல விடலைங்க. அதனால தன்னை தெரியாமே இந்த யூடியூப்ல ஆரம்பிச்சு பயன்படுத்தி இப்போ அதை வந்து வெளிப்படுத்துறான். அவனுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கேன். நார்மலாக ஸ்கூலுக்கு போவான் வருவான், அவனோட ஒர்க் பண்ணுவான், ஹோம்ஒர்க் பண்ணுவான், திருப்பி ஸ்கூலுக்கு போவான் வருவான், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ரிச்சான பேரண்ட்ஸு, ஸோ பேக்ரவுண்டில் இருக்கிற பேரண்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெக்கேஷன் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலிட்டுக்குள்ள ஒரு ட்ரிப்பு போகிறதோ ஏதோ ஒன்று பண்ணுறதோ அந்த மாதிரி அங்கங்கே ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும், ஸ்டடீஸ் இருக்கும், எல்லாமே ஒரு ஓவராலாக கலந்து இருக்கும் ஒரு ஃபேமிலி. பட் நம்ம ஃபேமிலி வந்து ரொம்ப ஹைஃபையும் கிடையாது, ரொம்ப லோவும் கிடையாது, ஒரு ஆவரேஜான ஒரு ஃபேமிலி தான். ஸோ அதனால நமக்கு வந்து ஒரு ஸ்டடீஸ் போனால் தான் நம்ம வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு வந்து போக முடியும் அப்படின்ற ஸ்டேஜ்ல இருக்கிறனால ஸோ எல்லாரும் பாயிண்ட் ஆஃப் வியூல திங்க் பண்ற மாதிரி எங்க பேரண்ட்ஸும் என்ன வந்து ஒரு ரொம்ப கொஞ்சம் 12th படிக்கிற வரையுமே என்ன ஸ்ட்ரிக்டா தான் வளர்த்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து பேக் ஃபயர் ஆச்சு அப்படின்னா, ஸோ 12th வரையும் இருக்கும் போது எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ன்றது வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ வெளி உலகம் அதிகமா தெரியாத மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வந்தாச்சு. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்களே நிறைய வந்து சின்ன வயசுல நிறைய கிளாஸ் அது இதுன்னு நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றாங்க, வெளியே போறாங்க வராங்க. சோசியல் மீடியாக்குள்ள வர அளவுக்கு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கிடைச்சிருது. 20 வருஷம் அந்த டைம் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அந்த அளவுக்குலாம் இல்ல. கம்ப்யூட்டர் கிளாஸ் போவோம், டைப்ரைட்டிங் கிளாஸ் போவோம், அந்த மாதிரி ஒரு சின்னதா ஒன்னா முடிச்சு எங்க வீட்டுல வந்து என்ன என்டர்டைன்மெண்ட்க்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. வெளியே போய் விளையாட்டுக்கு சரி இல்ல ஒரு தியேட்டருக்கோ சினிமாக்கோ எதுக்குமே அலோடு கிடையாது. அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஒரு
ஒரு ஃபீல்டில் வந்து நான் வந்து இருந்து தான் இப்போ வெளியே வந்திருக்கேன். ஸோ இப்போ என்ன நான் நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இயர்ஸ் ஒரு கம்பெனி போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கப்புறம் சரி நம்ம கொஞ்சம் இன்னும் வெளியே போய் இன்னும் நிறைய கற்றுக்கணும். ஸோ அவுட்டர் சொசைட்டி நாலேஜ் நமக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு தான் ஸோ வெளியே வந்தேன். அப்போ தான் புதுசாக ஆளுங்களை பார்க்குறேன், பைக்கர்ஸில் மீட் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம மோட்டோ விளாகிங் பண்ணலாம், ஒரு ட்ராவலிங் பண்ணோன்னா நமக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய கெயின் ஆகும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து வந்தேன். ஸோ அதை வந்து நம்மள மாதிரி ஒரு சின்ன சின்ன பசங்க வந்து ஒவ்வொரு ஊரில் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்குலாம் இதை மாதிரி வீடியோஸ்லாம் போட்டோம்னா அவங்களும் பார்த்து இன்ஸ்பயர் ஆகுங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த சேனலே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதுக்கு முன்னாடி அப்பா சொன்ன மாதிரி ஒரு ஏபிகே விளாக்ஸ்ன்ற ஒரு சேனல் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்டென்ட்டும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டுருந்தோம். மெடிசன் இருக்கும், டிராவல் ரிலேட்டடாக இருக்கும், ஃபன் கண்டென்ட்டும் இருக்கும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டுருந்தோம். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆடியன்ஸ்க்கு வந்து நல்ல கேட்சியாக இருந்தது வந்து எங்கள் டேடி போடுற வீடியோஸ் அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சி போய் அந்த வீடியோஸ் நல்ல ஹை ஸ்கோரிங்காக போயிட்டு இருந்தது. ஸோ அதனால அந்த சேனல் வந்து எங்கள் டேடிக்கே நான் கொடுத்துட்டேன், நீங்களே வந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து நல்ல சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அவங்க கண்டென்ட் வந்து நம்ம டிராவல் கண்டென்ட் உள்ள மிக்ஸ் பண்ண வேணாம், ஸோ பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அது ஒரே கண்டென்ட் இருந்தால் தான் இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால நம்மளோட டிராவலிங் வந்து நம்ம அப்படியே இன்னொரு சேனலுக்கு வந்து மூவ் ஆன் பண்ணோம். ஸோ அந்த சேனல் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஏபிகே மோட்டோ விளாக்ஸ் சேனல். ஸோ மேக்ஸிமம் வந்து டிராவல் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ யூடியூப்ல போட்டிருக்காங்க. நிறைய வந்து பெரிய பெரிய காஸ்ட்லி பைக்ஸ்லாம் வச்சு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறது என்னவோ அந்த மாதிரி வச்சும் டிராவல் பண்ணுறாங்க. நிறைய பேர் வாக் அண்ட் லிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் அப்படின்றது வந்து காமன், எல்லாத்துக்குமே ஒரு பொதுவானது. ஸோ அந்த இதில் என் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்ன டிராவல் பண்ணுறேன், நான் எந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படின்றது தான். ஸோ நம்ம சேனலில் மேக்ஸிமம் அதுதான் இருக்கும். மற்றவங்க மாதிரி ரொம்ப ஹைஃபையாக டிராவல் பண்ணுறது, எல்லா ஆக்டிவிட்டிஸும் போய் அட்டன் பண்ணுறது அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இன்னும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் இல்லை. நம்மளால முடிஞ்சது நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு ஒரு சின்ன சின்ன டிராவல், பட் அந்த டிராவலில் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு வந்து நம்ம மெமரிஸ் கலெக்ட் பண்ணுறோன்றது தான் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இருக்கும் மேக்ஸிமம். ஏன்னா நான் அதெல்லாமே மிஸ் பண்ணேன். சின்ன வயசுல இருந்து ஒரு 12th காலேஜ் முடிக்கிற பசங்க எந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட் இருக்குமோ அந்த என்ஜாய்மெண்ட் எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இந்த இதில் இருந்ததுனால இப்போ எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம்னா எனக்கு ஒரு பயம் இருக்கும், கூட யாராச்சும் வரணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்கு இன்னமே இருக்கும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இப்போ எங்கள் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு ரைடாக இருக்கட்டும், ட்ரிப்பாக இருக்கட்டும், போயிட்டு வர்றதுக்கு வந்து என்ன அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நானும் வந்து வீட்டில் சொல்லாமலாம் எதுவுமே பண்ண மாட்டேன். எதாக இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் வீட்டில் சொல்லிடுவேன், இது பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுனால தான் அவங்க வந்து என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு தான் வந்து ட்ராவலே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி தான் போயிட்டு இருக்கு இது வரையும். என்னை பொறுத்தளவுக்கு ட்ராவல்ஸ்ன்றது தப்பு கிடையாது. நம்மளுடைய உடலையும் பார்த்துக்கணும், உயிரையும் பார்த்துக்கணும், வீட்டில் இருக்கிறவங்களையும் பார்த்துக்கணும். வருமானன்றது வந்து எப்படி வேணா சம்பாதிக்கலான்னு கிடையாதுங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி சம்பாரிச்சா போதுங்க. இயற்கையிலே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துறையை கடவுள் நிர்ணயிச்சிருக்கிறார். இதுதான் இப்படி போகணும்னு நினைச்சிருக்கார். நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காதுங்க. ஆனால் அந்த வழியிலேயே நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம உண்மையான அன்பான தொழிலை செஞ்சீங்கன்னா அதே ஒரு சிறப்பான விஷயம். எல்லாமே வளர்ச்சிக்கு காரணம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தாங்க. அவங்களுடைய மோட்டிவேஷன் நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய சேனல் வந்து உயரும் அப்படின்றத நான் வந்து மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கிறேங்க. ஏன் அப்படின்னா நான் ஒரு சின்ன ஒரு 900 சப்ஸ்கிரைபரில் என்னுடைய மகன் கொடுத்ததுனால இன்னைக்கு 4 லட்சம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கேன்னா மக்களுடைய சப்போர்ட் தாங்க. ஏன்னா என்னுடைய சப்போர்ட் ஒரு பங்கா இருந்தாலும் மக்களுடைய சப்போர்ட் 99% இருக்கிறதுனால தான் என்னை இவ்வளவு அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஏபிகே மோட்டோ விளாக்ஸ்ல வந்து அவன் என்னென்ன செய்யணும் அப்படின்றத நீங்க ஒரு சின்ன கருத்து கொடுத்தீங்கன்னா போதும், அதை அப்படியே அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பான். ஏன்னா சில விஷயத்த வந்து கத்துக்கணும்னா யாருன்னா சொல்லி நம்ம கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்தோம்னா அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்டா இருக்கும். நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து நண்பர்கள் மூலமா தெரிஞ்சுக்கலாங்க, தவறுதல் ஒண்ணு. அதே மாதிரி நம்ம தெரிஞ்ச மாதிரி நடிச்சுட்டு இருக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய ஆசைங்க. என்ன தெரியுதோ அதை செய்வோம், நமக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம எடுத்துக்கோம். இந்த லைன்ல போன வளர்ச்சியை போகிறது என்னுடைய நம்பிக்கை. என் பையனுக்கு கொடுக்கக்கூடிய இதும் அதுதாங்க. ஒரு மீடியாக்காக நடிக்கவும் கூடாது. ஸோ நம்ம லைஃப் வந்து என்ஜாய் பண்ணாமல் இருக்கவும் கூடாது. ஸோ ஆஸ் இட் இஸ் வந்து நீங்கள் என்ன கண்டென்ட் எடுத்து பண்ணாலும் சரி, கொஞ்சம் வந்து நேச்சுரலாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. ஸோ சோசியல் மீடியாஸ் தான் வந்து நம்ம அடுத்த இதுக்கு போவோம், ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் போட்டால் தான் அப்படி போகுன்ட்டு கிடையாது. ஏன்னா அது வந்து ரொம்ப நாள் அப்படி எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி ஒரு 2-3 சேனல் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். 2-3 சேனலுக்கு நான் தான் எடிட் பண்ணுறேன், எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் சொல்கிறேன், ஸோ எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் பிடிச்சி விருப்பப்பட்டு செஞ்சீங்கன்னா தான் அது வந்து லைஃப் லாங் வரையும் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, ப்ரோ வந்து நீங்கள் இந்த மாதிரி சேனல் ரன் பண்ணுறீங்க, நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஸோ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்லை கண்டென்ட் வருமா, சக்ஸஸ் ஆகுமா, இல்லை இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு கேட்குறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜாபுக்கு போய் ஜாயின் பண்ணுங்கள்.
ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ணுற வர்ற சேலரியில் ஒரு 10% இல்லை 20% உங்களுக்காக தனியாக எடுத்து வைங்க. அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி சேனலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை என்ன தனி கோர்ஸ் படிக்கிறதோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது லாஸ் ஆனாலையும் போனாலையும் வந்தாலையும் அது உங்களுக்கு அதிகமாக பாதிப்பு அடையாது. ஸோ அதனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு இது மாதிரி சைடில் எதுனா ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் வந்து ரெகுலராக சாலிடாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1 hour 2 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னாவே நீங்கள் வந்து கண்டென்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுக்கு அந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கணும். ஸோ அடுத்தவங்களுக்கு பார்க்குறாங்களே அவங்களுக்கு செய்கிறாங்களே அப்படின்றக்காக அதுக்கு கஷ்டப்பட்டு நமக்கு பிடிக்காத விஷயத்தை செய்கிறதா கூடாது. ஏன்னா அது வந்து ரொம்ப நாளுக்கு வராது. அதுதான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் லைஃப் லாங் வந்து அது ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இப்போ 4 சேனல் ரன் பண்ணுறோம்னா நம்ம 4 சேனலுக்கு உண்டான கண்டென்ட்ஸ் யோசிக்கணும், 4 சேனலுக்கு உண்டான எடிட் பண்ணணும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு 10 நாளைக்கு மேலே உங்களால் பண்ண முடியாது. அதுதான் சொல்ல வரேன். உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டாக எடுத்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போதே சொல்லுவாங்களே உங்களுக்கு என்னவா நீங்கள் வர போகிறீங்க, உங்களுக்கு டாக்டர் ஆகணுமா, மெக்கானிக்கல் ஆகணுமா, இல்லை வந்து சிவில் போகணுமா, அது மாதிரி ஃபீல்டை வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஸோ சொசைட்டியில் நிறைய பேர் எக்ஸாம்பிளுக்கு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன வருன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்தவங்க சொல்கிறாங்களேதுக்காக நீங்கள் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறது, ஒரு மோட்டோலைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒரு பைக் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, வண்டி டேமேஜ் ஆச்சுன்னா ரிப்பேர் காஸ்ட் இருக்குது, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்குது, பெட்ரோல் போடணும். இதில் போகிறதுக்கு நமக்கு வந்து ஜாக்கெட்ஸு, ரைடிங் கியர்ஸு, சேஃப்டி, லக்கேஜ். அதே மாதிரி தம்பி சொல்கிறத பார்க்க போனீங்கன்னாங்க நமக்கு ஒரு வருமானம் இருக்கணுங்க. ஒரு சேனல் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே என்ன கண்டென்ட் எடுக்கிறீங்கன்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். இருந்தாலும் என்னுடைய முயற்சியை நான் வந்து சொல்கிறேங்க. ஒரு கண்டென்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்ல போகணும் அப்படின்னா அதுக்கு உண்டான செலவுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி நம்ம கையில் இருக்கணுங்க. இப்போ பைக் ரைடராக போகணுன்ட்டு ஒரு கண்டென்ட் எடுத்துருக்கிறீங்க. ஒரு 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ஒரு பைக் ஒன்று வாங்குறேங்க. அதை வந்து சொந்த காசு இருந்து வாங்கிட்டா பரவாயில்லைங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு வாங்கிட்டாலும் அதுக்கு வட்டி கட்டணும், செலவுகள் நிறைய இருக்கும். அதுக்காக நீங்க என்ன செய்யணும், ஒரு துறையில ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இந்த ரைடை ஆரம்பிக்கும். இந்த ரைடை நம்பிக்கிட்டே வாழ்க்கையை வச்சுட்டு இருந்தீங்கன்னா செலவு பண்றதுக்கு வழி இருக்காதுங்க. ஒரு டயர் மாற்ற முடியாது, ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்ற முடியாது, ஒரு இன்சூரன்ஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் நிறைய சிக்கல்ல வந்து சேருங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருமானத்தை வச்சுக்கிட்டு இந்த யூடியூப்பை நடத்துறது ஒரு சிறப்புன்னு நான் சொல்லுவேங்க. இந்த யூடியூப்பை நம்பி வருமானம்னு உட்காந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னேற முடியாது. வாழ்க்கையில் ஏதோ ஒரு நாளைக்கு ஏறலாங்க. ஆனால் வாழ்நாள் முழுசு இதை வச்சு வாழலான்றது கனவே காணக்கூடாதுங்க. நமக்கு வந்து இது சைடு பிஸ்னஸாக வச்சுக்கணுன்றதான் என்னுடைய தாட்டுங்க. எனக்கு மட்டும் இல்லை, என் மகனுக்கு மட்டும் இல்லை, அனைவருக்கும் இந்த யூடியூப்பை வந்து சைடு பிஸ்னஸாக வச்சுங்க. சிறப்பாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும், வாழ்க்கையில் சந்தோஷமா இருப்போம். ஏன்னு கேட்குறீங்களா, நம்ம இந்த யூடியூப்பை நம்பி உட்காந்துருந்துட்டோம்னா வருமானம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. அதுக்காக சொல்லிட்டு இருக்கிறேங்க. ஒரு சைடு தொழில் இருக்கணுங்க. அதில் ஒரு 10,000 ரூபா சம்பாரிச்சுட்டு இருந்தோம்னா ஒரு 5,000 ரூபா இந்த யூடியூப்ல போடலாம், தப்பு கிடையாது. அந்த 5,000 ரூபா வரும்னு எதிர்பார்க்க கூடாது. அது என்னைக்கோ ஒரு நாளைக்கு கை கொடுக்கும். கண்டிப்பா யூடியூப் வாழ்க்கையில் என்னைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம கை கொடுக்கும். அது வரைக்கும் நம்ம கடன் வாங்காம வாழ்றதுக்கு ஒரு சைடு தொழில் வச்சுக்கணும் தான் என்னுடைய நோக்கம். என்னுடைய மகனுக்கு நான் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் நான் வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு வந்து இதை அச்சீவ்மெண்ட் முடிப்பேன் அப்படின்ற ஒரே காரணத்தில் உட்காந்துட்டு இருக்கிறேன். அப்படி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் அந்த ஒரே ஒரு பதிவு மட்டும் கொடுக்குறேங்க. ஒரு சைடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கும். ஏன்னா யூடியூப்ன்றது வந்து எப்போ ரிட்டர்ன்ஸ் வரும், எப்போ எடுக்கிறோம் அப்படின்றதுலாம் அந்தளவுக்கு டீட்டெயிலாக தெரியாது. ஸோ வந்து நம்ம கண்டென்ட் எந்த அளவுக்கு ரீச் ஆகுது, ஸோ அதை எந்த அளவுக்கு மக்கள் விரும்புகிறாங்க, ரெகுலராக அது மாதிரி விரும்புவாங்களா அப்படின்ற நிறையா கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரெகுலராக வீடியோ போடுங்க, இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் வந்துடும் அப்படின்னாங்க. அது கிடையவே கிடையாது. ஸோ இதோட அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் ஒரு 4 சேனல் ரன் பண்ணுறேன். ஸோ 4 சேனலுக்கும் இப்போ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 6 வருஷம் டைம் பீரியட் ஆச்சு. ஃபஸ்ட்டு சேனல் வந்து ஏபிகே விளாக்ஸ் தான் நாங்கள் வந்து க்ரோத் பண்ணோம். ஸோ அது வந்து 0 சப்ஸ்கிரைபர்லேருந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 3,79,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வரப்போகுது. ஆல்மோஸ்ட் 4 lakh சப்ஸ்கிரைபர் வரப்போகுது. ஸோ அதுக்குள்ளே நான் என்னென்னலாம் கற்றுக்கிட்டேன், இதெல்லாம் எப்படி அப்லோட் பண்ணணும், தம்ப்நெயில் எப்படி வைக்கணும், ஒரு கீவேர்டு எப்படி வைக்கணும், ஒரு கண்டென்ட்டை எந்த மாதிரிலாம் நம்ம க்ளோஸ்அப்பில் எடுக்கணும், எந்த அளவுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த எனக்கு யாருமே சொல்லித்தரல. ஸோ யார்கிட்ட கேட்டாலே சொல்லியும் தரமாட்டாங்க. ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய யூடியூபராக இருந்தாலும் அதுக்கு கீழே இருக்கிற சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் அதிகமாக இருக்காது. ஏன்னா அவங்க கண்டென்ட்டு, அவங்க வீடியோ அப்படின்ட்டு அவங்க இண்டிவிஜுவலாக தான் திங்க் பண்ணுவாங்களோடைய மற்ற யூடியூபர்ஸ் பற்றி மேக்ஸிமம் திங்க் பண்ணவே மாட்டாங்க. என்னைக்கு எதனா ஒரு பிரச்சனை, அவனை பற்றி நான் பேசுகிறேன், என்னை பற்றி அவன் பேசுகிறேன்னா தான் ஒரு எதனா சண்டை மாதிரி வரும். மற்றபடி அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு தான் பார்ப்பாங்களே ஒழிய அடுத்த வீடியோஸ், அடுத்த சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக வந்து பார்க்க மாட்டாங்க மேக்ஸிமம். ஸோ இதெல்லாம் வந்து நான் கற்றுக்கிட்டேன் அந்த விஷயத்தில். ஏன்னா நம்ம ஒருத்தர் ஃபாலோ பண்ணுவோம், இன்ஸ்பயராக எடுத்து ப்ரோ ஒரு சேனல் நான் பார்க்குறேன்ப்பா, அவர் சூப்பராக பண்ணுறாரு, அவர் மாதிரியே நான் வரணும்னு
இன்ஸ்பயரா தான். நான் ரெகுலரா அவர் வீடியோ பார்ப்பேன், பட் அவர் என் வீடியோ ஒரு நாள் கூட பார்க்க மாட்டாரு. அதுதான் இதுல இருக்கிற ஒரு டிராபேக்கு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு சப்போர்ட் கொடுக்குறோமோ அந்த சப்போர்ட் வந்து ரிப்ளை நமக்கு அதிகமாக வரவே வராது. நீங்களா தான் நீங்க வந்து உங்களை நீங்களே கண்டுபிடிக்கணும். அதாவது நம்ம எந்த கண்டென்ட் போட்டா ஓடும், நமக்கு எந்த கண்டென்ட் செட் ஆகும், நம்மளால இதெல்லாம் அஃபோர்டபுள் பண்ண முடியும் அப்படின்ற எல்லாத்தையும் நீங்க தான் கேட்டகரைஸ் பண்ணணும். ஒவ்வொன்றையும் ட்ரையல் அண்ட் எரர் வந்து பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டோமா, இது இவ்வளவு ஓடுதா, இது இவ்வளவு ரீச் ஆகுதா, இது ஏன் ரீச் ஆகல, ஏன் இந்த கண்டென்ட் நல்லா இல்லையா, ஏன் இது பிடிக்கலையா, ஏன் எடிட் பண்றோம், இது இதெல்லாம் எதுக்கு பண்றோம், இந்த மாதிரி எல்லாம் எடிட் பண்ணணுமா அப்படின்ற நிறைய விஷயம் இருக்கு. சப்ஸ்கிரைபர் இருந்தா நமக்கு அவ்வளவு வியூஸ் ஓடுன்னு மட்டும் யாரும் கனவுக்குன்னு நினைச்சிடாதீங்க. இல்ல ஒருத்தர் கேட்டாரு இவ்வளவு வியூஸ் வந்தா உங்களுக்கு இவ்வளவு ரூபாய் வருமான்ட்டு. அப்படி இல்ல, ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்னு வச்சுங்க, 5 லட்சம் சப்ஸ்கிரைபரும் யாரும் வீடியோ பார்க்க மாட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்ம்டுங்க. வீடியோ பார்க்கறது சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்களும் வீடியோ பார்ப்பாங்க. சப்ஸ்கிரைபர் பண்றவங்க பாத்தீங்கன்னா 100% மட்டும் தான் வீடியோ பார்ப்பாங்க. அதே மாதிரி இப்ப 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் நமக்கு இருக்காங்க. ஒரு வீடியோ போட்ட உடனே 5 லட்சம் பேருக்கும் நம்மளோட வீடியோஸ் வந்து நோட்டிபிகேஷனும் போகாது. 5 லட்சம் பேரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேர் பார்ப்பாங்க. 5 லட்சத்துக்கு 1000 பேர் தான் பார்ப்பாங்க. மீதிலாம் பாத்தீங்கன்னா இடையில இருக்கிறவங்க மட்டும் தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி கமெண்ட்ஸ்ல கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் மட்டும் கமெண்ட்ஸ்ல கொடுக்கறது கிடையாதுங்க. ஒரு டிஸ்பிளேல வர்றவங்க மட்டும் தான் நம்ம வந்து பார்ப்பாங்க. இதுக்கு காரணம் ஒண்ணு, யூடியூப் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தால் மட்டும்தான் நம்ம சேனல் வந்து ரைஸ் ஆகுங்க. ஏன் யூடியூப் ரெக்கமெண்டேஷன் குடிக்கிறேன்னா, நல்ல கண்டென்ட், உண்மையான கண்டென்ட், இது கண்டிப்பா யூடியூப் என்னைக்கா இருந்தாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணும். எந்த ஒரு கண்டென்ட்ல மக்கள் விரும்பி பார்க்கறான்னு யூடியூபர் பார்க்கறாங்க. அப்ப அந்த கண்டென்ட்ல சக்சஸ்ஃபுல்லா ஆகுது, கமெண்ட்ல இந்த மாதிரி வருதுன்னா இவருடைய பதிவை வந்து யூடியூப் ரெக்கமெண்ட் கொடுக்குது, ஆட்டோமேட்டிக் சேனல் ரைஸ் ஆகிட்டே இருக்குது, ஆட்டோமேட்டிக் வியூஸ் வந்துட்டே இருக்குது. இதுதான் கன்ஃபார்ம். நம்ம எவ்வளவுதான் என்ன பண்ணீங்கனாலும் வேலைக்கு ஆகாதுங்க. உண்மையானதா தரும், உண்மையான தன்மையா இருக்கணுங்க. அது பார்க்கறது பிடிச்சிருக்கணும், மக்களுக்கு அசிங்கமா இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருந்தா யூடியூப் ரைஸ் ஆகுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேரங்கள் நல்லா இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். இதுதான் என்னோட விஷயங்க, வேற ஒன்றும் கிடையாது. என்னடா அப்போ வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண முடியாதா, இல்லை நம்ம போட்டா ஓடாதா அப்படின்ட்டு நீங்க அந்த அளவுக்கு டிமோட்டிவேட் ஆக வேணாம். நம்ம என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. நம்மளால ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்ண முடியும், என்ன மாதிரிலாம் கண்டென்ட் நம்ம பண்ண முடியும். ஏன்னா எடுத்தோடனே ஒருத்தர் வந்து வீட்டுல பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு பைக் வேணும் அப்படின்னு கேட்டு நான் வந்து ட்ரிப்பு போனேன் எனக்கு காசு கொடுங்க அப்படின்ட்டு கேட்கறத விட ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்ம கிட்ட அட்லீஸ்ட் ஒரு சைக்கிளாச்சும் இருக்கும், அதை வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நடந்து போறோம், நம்ம வீட்டை சுத்தி என்னென்ன பொருள் இருக்கு, இங்கெல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்க வீடியோ போடுறீங்களா. ஏன்னா வந்து இப்ப நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்துருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம நான் சொல்றதெல்லாம் ஏன்னா நம்ம சேனல்ல பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உங்களுக்கு ஒரு டிப்ஸா வந்து மேக்ஸிமம் கிடைக்கும். ஓகேங்களா? அதனால ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்ககிட்ட எதுவுமே இல்ல, போன் மட்டும் இருக்கு அப்படின்னா ஓகே, அந்த போன் ஒரு போதும். அந்த போனை வச்சு இப்ப உங்ககிட்ட என்ன இருக்கு, உங்க வீட்டை சுத்தி என்னென்ன அழகான பொருள் இருக்கு. ஏன்னா இங்க இருந்த மக்களுக்கு இந்த ஊரை பத்தி உங்களுக்கு தான் தெரியும், இந்த ஊர்ல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு இன்னும் வெளியே இருக்கிறவங்க நண்பர்களுக்கு நீங்க காட்டுற மாதிரி தான் என்னென்ன இருக்குன்னு அப்படியே சின்ன சின்னதாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சப்ஸ்கிரைபர் கெயின் ஆகும். ஸோ அதுல வந்து நான் வந்து ரெகுலரா வீடியோ போடுறேன், எனக்கு வந்து சப்ஸ்கிரைபரே வரல அப்படின்னா அது அப்படி கிடையாது. நீங்க வந்து பொறுமையா ஒன் பை ஒன்னா ஏன்னா இப்ப ஒரு சினிமாலேயே ஒரு புதுசா ஒரு ஹீரோ உள்ள வராருன்னா டக்குன்னு அவங்களை வந்து மக்கள் கொண்டாடிட மாட்டாங்க. அவன் ஒவ்வொரு படமா நடிக்க ஒரு 10 படம் 20 படம் 30 படம் போகும்போது அவன் அந்த ஹீரோவோட ஃபேஸ் வந்து மக்களுக்கு மனசுல பதியும். அதுக்கப்புறம் அவன் இந்த மாதிரி கேரக்டர் பண்ண நல்லா இருக்கும், அந்த மாதிரி கேரக்டர் செட் ஆகல அப்படின்னு விமர்சனங்களா வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் அவனை வந்து ஒரு ஹீரோவாவே பார்ப்பாங்க. பட் அதுக்குள்ள ஒரு 20 படம் 30 படம் தாண்டி போயிடும். அதுக்கப்புறம் தான் அவன் வந்து ஒரு ஹீரோவா இருப்பான். ஆனா இத்தனை நாளா மக்கள் வந்து நம்ம யாரும் கண்டுக்கலையே அப்படின்றதுக்காக அந்த 20 படத்தை வந்து நடிக்காம எல்லாம் இல்ல. ஸோ அந்த மாதிரி தான் ரெகுலரா உங்களுக்கு நீங்க என்ன வேலை செய்றீங்களோ அதை ரெகுலரா பண்ணணும். அதுக்கு உண்டான எஃபெக்ட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ நான் பார்த்த ஒரு நல்ல ஒரு கிராஜுவலான இன்க்ரீஸ் வந்து எங்க மெயின் சேனல்ல வந்து ஒரு நல்ல ஹைப் வந்து. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எங்க வீட்லயே வந்து நீ வந்து காலேஜ் முடிச்சுனே ஒர்க்குக்கு போகணும், 8 to 7 ஜாப் போகணும், அந்த மாதிரி தான் பிளான் இருக்கு. மேக்ஸிமம் எல்லாரும் அப்படிதான் திங்க் பண்ணுவாங்க. ஸோ நான் எப்படி எங்க வீட்டில் யூடியூப் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் போயிட்டு இருக்கு, நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம், இது இப்படி பண்ணிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா அது சேஞ்சஸ் ஆகுது. அதை வந்து அவங்க கண் கூட பாக்குறாங்க, இவோ இப்படி இருந்ததா, இப்படியாச்சா ஓகே, இந்த அளவுக்கு கிராஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இது கண்டிப்பா பின்னாடி வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்றதுனால அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டை வந்து நம்ம பயன்படுத்திட்டு நம்மளும் நம்ம சைடு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் போடணும் ரெகுலரா. ஒரு மாசம் போட்டோம் நல்லா வந்துருச்சு, இனி விட்டுட்டோம்னா அதுவா தன்னை போல வரும்னா அப்படி கிடையாது. இது வந்து இது புலிவாளுங்க. ஆமா, இது யூடியூப்ன்றது வந்து ஒரு புலியுடைய வால். புலி வாழை பிடிச்சுக்கிட்டோம்னா எண்ணெய் கடிக்கலாம் சொல்ல முடியாது, நம்ம அது வாழை விட்டுட்டும் போக முடியாது. இதாங்க வாழ்க்கை. புலி வாழை நம்ம கையில பிடிச்சிருக்கோம். யூடியூபர்னாவே
புலி வாழை கையில் பிடிச்சிருக்கோம். ஆனால் வாழை விட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சுங்க. அதனால யூடியூப்பை விட்டுட்டாலும் சிக்கலே, யூடியூப்பை பிடிச்சிட்டு இருந்தாலும் சிக்கலே, முடிவு உங்கள் கையில் இருக்கு. இது வந்து நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல தான் டிசைட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய டைப்ல போறாங்க. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, அதுல இன்கம் வருது, அப்படியே ஒரு யூடியூப்ல போடுறாங்க, அது ஒரு சேனல்லாம் ரன் பண்றாங்க, ரெண்டையும் பாத்துக்கிறாங்க, ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுறாங்க, அப்படியே அவங்க லைஃப் ஓடிடுது. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, எங்கிட்ட இனிஷியல் அமௌண்ட் எதுவுமே இல்லை அப்படின்றவங்க சேனல் ஸ்டார்ட் பண்றாங்க, சேனல்ல கொஞ்சம் சம்பாதிக்கிறாங்க, அந்த அமௌண்ட்டோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஏதோ ஒரு பிசினஸ்லயே போட்டு பிசினஸ் டெவலப் பண்ணிட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஏன் இவ்வளவு நான் டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கேன்னா, யூடியூப்ன்றது வந்து ஒரு ஜென்ரலான பிளாட்ஃபார்ம், காமனான பிளாட்ஃபார்ம், யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், ஒரே ஒரு மெயில் ஐடி மட்டும் இருந்தா போதும் நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு. அதுக்கப்புறமா எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சின்ன குழந்தைல இருந்து எல்லாத்துக்கும் ஒரு போன் வாங்கி கொடுத்துருவாங்க. போன் எப்படியாவது வாங்கிடுவீங்க. ஸோ அதனால அந்த மொபைல் போன்ன்றது வந்து இப்போ ஒரு காமன் கிரைட்டீரியா ஆயிடுச்சு. அதனால அந்த ஒரு மொபைல் போனை வச்சு இப்போ எவ்வளோ பேர் வந்து என்னென்னமான கண்டென்ட்ஸ் போடுறாங்க, என்னென்னமான வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல திங்க் பண்ணும்போது ஸோ கண்டிப்பா ஏன்னா எல்லாரும் வந்து யூடியூப் பண்ணணும் அப்படின்றது வந்து அவசியம் இல்லை. ஸ்டடிஸ் பண்றீங்க, உங்களுக்கு ஸ்டடிஸ் நல்லா போகுது, ஒர்க் கிடைக்குது, நல்ல ஜாப் கிடைக்குது, உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக உங்க ஒர்க் கண்டினியூ பண்ணுங்க. இல்ல எனக்கு வந்து ஒர்க் செட் ஆகல, எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் எனக்கு பிடிக்கல, எனக்கு நானா ஓனா வந்து இருக்கணும், என்னோட ஓன் திறமையில காட்டணும்னா நீங்க இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா கூட இருக்கலாம், இல்ல வந்து ஒரு ட்ரைனிங் பர்சனா கூட இருக்கலாம். உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை ஈஸியா வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த யூடியூப்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம சேனல் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யூடியூப்ன்றது வந்து ஒரு மோட்டிவேஷன், அதாவது என்ன சொல்றேன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு என்டர்டைன்மெண்ட்டா நினைச்சுக்காதீங்க. இதுக்குள்ள இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இந்த யூடியூபை பேஸ் பண்ணி பெரிய ஆளானவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த யூடியூப் மூலமா ஒரு சொசைட்டில சேஞ்சஸ் கொண்டு வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதனால இந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்துறவங்க கொஞ்சம் வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்டா ஓரியன்டா இருக்கட்டும், இல்ல நியூஸ் ஓரியன்டா இருக்கட்டும், எதா இருந்தாலும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்தா அவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி. இதை வந்து ரொம்ப மிஸ்யூஸும் பண்ண வேணாம், ரொம்ப வந்து இப்ப பிரச்சனைக்குரிய விஷயமாவும் பண்ண வேணாம். ஸோ இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்ப நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் ஹேக் ஆயிட்டு இருக்கு. ஸோ அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரைவசி, அதாவது நம்மளோட பாஸ்வேர்டாக இருக்கட்டும், ஒரு மெயில் லிங்காக இருக்கட்டும், இல்லை ப்ரமோஷன் லிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் தெரியாம நம்ம வந்து சேனல்ல வந்து என்ன ப்ரமோட் பண்றேன் அப்படின்ட்டு என்ன பண்ண போகி நம்மளோட சேனல் மொத்தமாக க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு தொழிலுக்குள்ள போகணும்னா அந்த தொழிலில் வந்து என்னென்ன வகையில லாபம் வரும், என்னென்ன வகையில பிரச்சனை வரும்ன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு பிசினஸ்க்குள்ளே போவாங்க. அதே மாதிரி தான் இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பிசினஸ் தான். ஸோ நீங்க வந்து இவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து இவ்வளோ வந்துருச்சுன்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், இவ்வளோ இருந்துச்சுன்னா இவ்வளோ நல்ல ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக நம்ம ரொனால்டோ, உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபுட்பால் பிளேயர், ஒரே நாளில் வந்து எவ்வளவோ சப்ஸ்கிரைபர் ஏற்றினாரு. கிட்டத்தட்ட சம் மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ அது ஒரே நாளில் வந்துருச்சு அப்படின்ட்டு நீங்க பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக தெரியலாம். அவர் பெரிய செலிபிரிட்டி, அவருக்கு ஒரே நாளில் வந்துருச்சு அப்படின்ட்டு. பட் அவர் வந்து அவரோட இனிஷியல் ஸ்டேஜில் இருந்து இப்போ அவர் ஃபுட்பால் இது விளையாடுற வரையும் அவர் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளோ பேர் வந்து அவங்களை அசிங்கப்படுத்திருப்பாங்க, எவ்வளோ பேர் வந்து அவங்க பாராட்டி இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுதான் இப்போ இந்த ஒரே நாளில் அவர் வந்து சேனல் வந்து பல மில்லியனுக்கு வந்து போனதுக்கு ஒரு ரீசன். அதே மாதிரி தான் நீங்க ரெகுலரா கஷ்டப்படுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து ஹார்ட் ஒர்க் வந்து என்னைக்குமே ஃபெயில் ஆகாது. ஸோ அவ்வளோதாங்க, இன்னைக்கு வந்து நாங்க ஒரு மோட்டிவேஷனா தான் இந்த வீடியோ எடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு தான் நம்ம பிளான் பண்ணோம். ஸோ ஏன்னா இப்போ இதனுடைய கருத்துக்கள் என்னன்றதை இந்த கமெண்ட்ஸ்ல கொடுங்க. ஆமா, நீங்க கருத்துக்கள் கொடுங்க. ஏன்னா யூடியூப் பொறுத்தவரையும் காமன் பிளாட்ஃபார்ம் தான். என்ன மாதிரி கருத்துக்கள் கொடுத்தாலே அது வந்து யாரும் அஃபெக்ட் பண்ண போறது இல்லை. ஸோ யூடியூப்குள்ள வர்றீங்க, இல்ல டிராவல் ஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல வேற எதனா கண்டென்ட் பண்றீங்கன்னா கூட இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. தெரியாதவங்க ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச யூடியூபர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தெரியாம ஒரு 3 லட்ச ரூபா போட்டு ஒரு போன் வாங்குறதோ, இல்ல கேமரா வாங்குறதோ, இல்ல பைக் வாங்குறதோ இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துனே பண்ணாதீங்க. என் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றது அதுதான். ஏன்னா மற்ற யூடியூபர் சொல்லுவாங்க, ப்ரோ சின்ன பைக்லாம் வாங்காதீங்க ப்ரோ, சின்ன பைக் வாங்கி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ரீச் கிடைக்காது, ஒரு சூப்பர் பைக் எடுங்க, அப்பதான் உடனே ரீச் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சத்தியமா அதெல்லாம் நம்பிடாதீங்க. சொல்றவன் சொல்லிட்டு போயிடும். அதை பட்டு நீங்க லோன் போட்டுட்டு குடும்ப கஷ்டத்தையும் பார்க்க முடியாம, லோனையும் கட்ட முடியாம 3 மாசத்துல பைக்கை தூக்கிட்டு போயிடுவாங்க. எதா இருந்தாலே டவுட்னா கீழே கேளுங்க, கண்டிப்பா கமெண்ட்ல நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலாம். ஸோ எதையுமே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிசினஸ்க்குள்ள போங்க. ஸோ அவ்வளவுதான் மேக்ஸிமம் இந்த 3K சப்ஸ்கிரைபர் செலிப்ரேஷன் வந்து நாங்க வந்து இந்த மாதிரி முடிச்சிட்டோம். ஸோ நான் செலிப்ரேட் பண்றதுக்கு இந்த சர்க்கிள்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கங்க தனித்தனியா, கேரளால ஒருத்தன், சென்னையில ஒருத்தன், அப்படி தனித்தனியா இருக்காங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்
சர்க்கிள் வந்து இருக்கிறதே இவ்வளோன்னு தான். அது வந்து லிமிட்டடாக இருக்கனால ஸ்பிளிட் ஆகிட்டனால நான் அதிகமாக செலிப்ரேட் பண்ணலை. ஸோ ஏன் நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் இப்போ 3000 பேர் வந்திருக்கீங்களே, நீங்கள் வந்து தான் இனிமேல் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. மேக்ஸிமம் நான் பேசுறது எல்லாமே உங்கள் கூட இந்த மாதிரி ஜென்ரலாக என்ன ஒப்பீனியன் பேசுகிறதா இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தானே. ஸோ அதனால் உங்ககிட்ட தான் நான் பேசி ஆகணும். ஸோ இன்னைக்கு எங்கள் டேடி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தார், அதனால சப்போர்ட் எங்கள் அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதாங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க யூடியூப் ரிலேட்டடாக. ஸோ நம்ம போக போக வந்து நம்ம சேனல் எப்படியெல்லாம் கொண்டு போக முடியுமோ கொண்டு போகிறேன். இப்போதைக்கு நம்ம பைக் ரிலேட்டடான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒயிட் ஹார்ஸ்க்கு கிராஷ் கார்டு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னொரு 2 or 3 டேஸில் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒயிட் ஹார்ஸ்லாம் ரெடி பண்ணி ஆஃப்டர் த நியூ இயர்க்கு அப்புறமேல தான் நம்ம அடுத்த ரைடு வந்து பிளான் பண்ண போகிறோம். அது வரையும் இந்த 3 months 4 months வந்து ஒயிட் ஹார்ஸ் வீட்டில் தான் இருக்க போகிறோம். மெயினாக சொல்லணும்னா ஃபைனான்ஸ் பட்ஜெட் இல்லை இப்போதைக்கு, அதனால இது மாதிரி லோக்கலில் தான் பண்ணிருக்கேன். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஓப்பனாக சொல்கிறேன் பார்த்தீங்களா, எங்கிட்ட இப்போதைக்கு ஃபைனான்ஸ் இல்லை. அதனால நீங்கள் ஒரு டிராவல் சேனல்னா முடியாத சூழ்நிலை நம்ம கடன்பட்டு நம்ம வந்து டிராவல் பண்ணக்கூடாது. நிறைய பேர் பண்றாங்க. ஏன்னா இப்போ வந்து இப்போ இந்த 1 மாசம் வீடியோ போட்டுருவாங்க, அடுத்த மாசம் வீடியோ போடுறதுக்கு காசு இருக்காது. உடனே என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கிட்டு ஒரு ரைடு 4 ரைடு போயிட்டு வருவாங்க. அதுக்குள்ள வீடியோ ரிட்டர்ன்ஸ் வந்துடும், நம்ம கொடுத்தலான்ட்டு வாங்குவாங்க. பட் இதுலேயே ரிட்டர்ன்ஸ் வராது. அப்போ என்னாச்சுன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிரேக் பண்ணிக்குவோம் நம்மளே. அனாவசியமா ஒரு விஷயத்துக்காக காசு வாங்காதீங்க. ஏன்னா ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நீங்க ஒரு சுச்சுவேஷனா ஓகே வாங்கலாம். சும்மா நான் ஒரு ஃபோன் வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணுன்றதுக்காக ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு காசு வாங்கி திருப்பி அவனுக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த பாண்டிங் வந்து பிரேக் பண்ணிக்காதீங்க. ஏன்னா கண்டிப்பா மணி வந்து ஒரு பெரிய வேலையை பார்த்துட்றோம். என்னதான் நீங்க பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும், என்னதான் பழக்க வழக்கமா இருந்தாலும், காசுன்ற மேட்ரு உள்ள இடையில வந்துருச்சுன்னா நிறைய வந்து அது உங்களுக்கு பிளானே மாற்றி விட்டுறேன். நிறைய அனுபவிச்சிருக்கேன், அதனால அதை சொல்கிற அந்த பாயிண்ட்டு. ஸோ எனவே கேஸ் வாழ்க்கையை வந்து ஜாலியாக எடுத்துகிட்டு போங்க. முடிஞ்ச வரையும் மெமரிஸ் வந்து கலெக்ட் பண்ணுங்க, சந்தோஷமாக ஹாப்பியாக மெமரிஸ் கலெக்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் நான் சொல்ல வர்றது. எனவே கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும். எல்லாரும் உங்களுடைய லைக்கை பார்த்தாங்க, அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்றத உங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆமாம், உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் தோணுதோ கீழே கொடுங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் எல்லாரும் செலிப்ரேஷன் வீடியோனா ஒரு கேக் வெட்டியோ இல்லை இந்த பட்டாசு நம்மளால வெட்ட முடியாதுப்பா, நம்மளால பட்டாசு வெட்ட முடியாது. இல்ல ஜென்ரலா இப்போ 3K செலிப்ரேஷன் ஒரு 10K செலிப்ரேஷன்னா அப்படிதான் நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. எல்லாம் பட்டாசுலாம் வெடிச்சு கேக்லாம் செலிப்ரேட் பண்ணி ஒரு அந்த அளவுக்கு ஒரு கலகலப்பா இருக்கும் அந்த டே. பட் நம்ம இதுல அப்படி இல்லை. ஏன்னா நம்ம இன்னும் அச்சீவ் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன ஒரு லைவ் போட்டுடலாம் அடுத்ததுக்கு. சூன் வந்து ஒரு 10K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணணும். அதுக்கப்புறமேலு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து போகணும். என்னைக்கு நம்ம செலிப்ரேஷன் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால ஒரு 4 பேருக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுதோ அன்னைக்கு தான் நமக்கு அந்த செலிப்ரேஷன். ஓகேங்களா? நம்ம சம்பாதிக்கிற காசு நமக்கே 10வது ஸ்டேஜில் வந்து நமக்கு செலிப்ரேஷனே தேவையில்லை, அப்பேற்பட்ட செலிப்ரேஷன் தேவையில்லை. ஸோ அதனால நம்ம ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறோம்னா அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாய் ஆச்சுன்னு நம்மளோட இல்லாதவங்களுக்கு, நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவியாக கொடுங்க. அதை வந்து ஒரு கண்டென்ட்டாக மாற்றிடாதீங்க. ஹெல்ப் பண்ணுறத நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றது ஓகே. கண்டென்ட்டுக்காக ஹெல்ப் பண்ணிடாதீங்க, அது வந்து மனசாட்சிக்கு வந்து செட் ஆகாது. நிறைய சொல்ற மக்களுக்கு வந்து என்னன்னா, முடிஞ்ச வரையும் நீங்க வந்து ஹாப்பியா இருங்க. உங்களால மற்றவங்களுக்கு ஹாப்பியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. ஸோ அவ்வளோவே இந்த வீடியோ வந்து ஒரு வகையில் நாங்கள் எப்படியே எடுத்துகிட்டு போயிருப்போம். எப்படி வந்திருக்குன்னு தெரியல. எனவே நீங்கள் இப்போ கமெண்ட்ஸில் சொல்கிறதெல்லாம் இருக்குது இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்ட்டு. ஸோ திருப்பியும் சொல்கிறேன், நம்ம வந்து 3K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு நான் ரெகுலராக வீடியோஸ் போடுறது நான் ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். அடுத்ததான் என்ன பிளான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெக்ஸ்ட் வந்து ஒரு 2-3 monthsக்கு வந்து ரைட் வீடியோஸ் கொஞ்சம் கம்மியாக வரும். இந்த லோக்கல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மட்டும்தான் வரும். அதனால நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் எப்படி உங்களுக்கு வந்து எப்படி ஈஸியாக எடிட் பண்ணலாம், எப்படி ஒரு தம்ப்நெயில் வந்து எப்படி கேட்சியாக கிரியேட் பண்ணலாம், அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து நான் சொல்லி தர போகிறேன். ஸோ அதுக்குண்டான அடுத்தடுத்த வீடியோஸ் 1 by 1 வரும். ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து விசிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே கேஸ், இந்த வீடியோட எண்ட் பண்ணிக்கலாம். திருப்பி வேற நாள் வேற வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அண்டில் தென் பை பை ஃப்ரம் APK Motovlogs. டாடா பை, டேக் கேர் மக்களே. டாடா பை.